ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டகரியில் வரக்கூடிய லாஸ்ட் டைப்பாக தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut யூடியூப் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து வீட்டில் இருக்கிற ஸ்விட்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஆன் பண்ணோன்னா அந்த கனெக்ஷன் வந்து உங்களுக்கு அலோவ் ஆகி உங்களுக்கு அந்த பல்ப் வந்து எரியும். ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா வந்து அந்த கனெக்ஷன் வந்து கட் ஆகி பல்ப் வந்து ஆஃப் ஆயிரும் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட அதே கான்செப்ட் மாதிரி தான் நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எல்லா லாங்குவேஜஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட கான்செப்ட் அதுதான். நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா கான்செப்டையும் சொல்லி அதோட ரூல்ஸையும் சொல்லி சின்டாக்ஸோட பார்க்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இல்லையா. ஸோ ஜாவாவில் எப்படி சின்டாக்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, அதோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அதுக்கு நம்ம ஒரு வேரியபிள் வந்து இந்த இடத்துல கொடுப்போம். ஸோ அந்த வேரியபிளை கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வந்து அது வந்து சர்டன் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் எதில் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படி மேட்ச் ஆச்சு அப்படின்னா வந்து அதை பொறுத்து நம்ம சில கோடு எக்ஸிக்யூஷன் வந்து பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு வேரியபிள் வந்து இதுதான் வந்து ஃப்ளோ சார்ட்டு, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட ஃப்ளோ சார்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த வேரியபிள் இந்த எக்ஸ்பிரஷன் கிட்ட வருது. ஸோ இங்கே தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இதுக்குள்ளே நிறையா வந்து வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூஸ் தான் என்னென்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா கேசஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு வேல்யூமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேஸ் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு ஸ்விட்ச்னு சொல்லி போட்டேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு லைட் வந்து எரியணும் அப்படின்னு, செகண்ட் ஸ்விட்ச் போட்டேன்னா எனக்கு செகண்ட் லைட் எரியணும், தேர்ட் ஸ்விட்ச் போட்டோம்னா தேர்ட் லைட் எரியணும், இல்லை நான் எதுவுமே போடலன்னா அப்போ எனக்கு எல்லாமே வந்து ஆஃபில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இது தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இங்கே ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஒரு வேரியபிள் வந்து பாஸ் பண்ணுவோம், அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து எந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸோட மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை தான் கேசஸ்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வேல்யூமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேஸ். அந்த வேரியபிள் நம்ம வந்து ஸ்விட்சுக்கு பாஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கேஸோட கம்பேர் பண்ண போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் நான் போடுறேன், அது வந்து ஹாலில் இருக்கக்கூடிய ஸ்விட்ச் ஆன் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே பாஸ் பண்ணக்கூடிய ஒரு லைட் நம்பர் 1ன்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். ஸோ கேஸ் 1 வந்து எனக்கு என்னென்னா மேட்ச் ஆகுது. இதோட மேட்ச் ஆகிறப்ப அப்போ அதுக்குள்ளே நான் என்ன கோடு பிளாக் எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னா அப்போ ஹாலில் உள்ள லைட் வந்து ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அப்போ கோடு எழுதுனோன்னு எனக்கு என்ன ஆயிரும், அந்த கோடு பிளாக் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு எனக்கு வெளியே வந்து வந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட கான்செப்ட். ஸோ இப்போ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்த்தினா டெஃபினேஷன் புரிஞ்சிருக்கும், இதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு சின்டாக்ஸ்குள்ளே போகலாம். அதை நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு தேவையான ரூல்ஸ். ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நம்ம வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ரூல்ஸ் பார்த்துட்டு நம்ம சின்டாக்ஸ்க்கு போகலாம். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வேரியபிள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள் வந்து பார்த்திங்கன்னா என்ன டேட்டா டைப்பில் இருக்கணும் அப்படின்னா ஒன்லி இன்டீஜர்ஸாக இருக்கணும், இல்லைன்னா கன்வெர்ட்டபிள் இன்டீஜர்ஸாக இருக்கணும். கன்வெர்ட்டபிள் இன்டீஜர்ஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பைட்டு, ஷார்ட்டு, கேரக்டர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். இப்போ பைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியும், ஷார்ட்டும் இன்டீஜர்ஸை கன்வெர்ட் பண்ணலாம், கேரக்டரும் இன்டீஜர்ஸை கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கன்வெர்ட்டபிள் இன்டீஜர்ஸாக இருக்கணும், இல்லை ஸ்ட்ரிங்ஸாவோ இல்லை ஈனம்ஸாவோ இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அலவுடு டேட்டா டைப்ஸ் நம்ம சொல்லலாம். எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு நிமிஷம், இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிள் நான் இங்கேருந்து பாஸ் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அந்த வேரியபிளோட டேட்டா டைப் தான் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்டீஜர்ஸ் இல்லைனா கன்வெர்ட்டபிள் இன்டீஜர்ஸ் இல்லைனா ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஈனம்ஸ், இது 4 மட்டும்தான் அலவுடு. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனை நம்பர் ஆஃப் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். இத்தனை தான் இருக்கணும் அப்படிங்கிற லிமிட்லாம் கிடையாது, எத்தனை நம்பர் ஆஃப் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். அண்ட் ஒவ்வொரு கேஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதை என்ன பண்ணியிருப்போம்னா என்ன வேல்யூவோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்போம் அந்த வேல்யூ, அப்புறம் கோலன் அப்படின்னு சொல்லி நம்ம டெர்மினேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேஸ்லேயுமே நம்ம வந்து எழுதக்கூடிய அந்த சின்டாக்ஸை வந்து குறிக்குது. இதுதான் செகண்ட் பாயிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா இதான் ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்.
இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ இது ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன், இது ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி இதுக்குள்ளே ஒரு கேஸ் ஸ்டேட்மெண்ட் எத்தனை வச்சுக்கலாம், கடைசியில் டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு ஸ்விட்சுக்குள்ளே எத்தனை நம்பர் ஆஃப் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் அந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறப்ப அதுக்கப்புறம் ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ வரக்கூடிய வேரியபிள் இருக்கு இல்லையா, அது எந்த வேல்யூவோட கம்பேர் பண்ணணும் அந்த வேல்யூ, அதுக்கப்புறம் கோலன்னு சொல்லி முடிக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பாயிண்ட்டை வந்து குறிக்குது. செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா குறிக்குது. ஓகே, இப்போ தேர்ட் பாயிண்ட்டில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த கேஸ்க்கு நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா, கேஸ் அப்படிங்கிற கீவேர்டுக்கு பக்கத்தில் அந்த வேல்யூவோட டேட்டா டைப் எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து வேரியபிளுக்கு நம்ம கொடுத்தோம் இல்லையா, அதே அந்த டேட்டா டைப்போட மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். அண்ட் இட் ஷுட் பி அது வந்து எப்படி இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், இல்லை லிட்ரலாக இருக்கணும். அது வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஒரு வேரியபிள் வருதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த வேரியபிள் தான் இங்கே எக்ஸ்ப்ரெஷனில் இருக்க போகுது. அதோட டேட்டா டைப்பும் இங்கே வேல்யூ நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இதோட டேட்டா டைப்பும் ஒரே மாதிரி இருக்கணும். அதாவது அந்த வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், இல்லை லிட்ரலாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இதுதான் வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வேரியபிளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளே பாஸ் பண்ணுறீங்க. சப்போஸ் ஒரு கேஸோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுனா, அந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும் அன்டில் பிரேக் ஸ்டேட்மெண்ட் ரீச் பண்ணுற வரைக்கும். இது ஃபோர்த்து பாயிண்ட் வந்து என்ன மீனிங் பார்த்திங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் வேல்யூவில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எழுதி வச்சுருக்கேன். அது எத்தனை நீங்கள் 1000 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதி வச்சுருந்தாலும் 1000 லைனையும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கும் அன்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்குறது வரைக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து பாயிண்ட்டோட கான்செப்ட். ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, when a break statement is reached, அதாவது நீங்கள் ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா, அங்கே நீங்கள் ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு வந்து டெர்மினேட் ஆயிரும். அதாவது இங்கே பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனே அது வரைக்கும் உள்ள கோடெல்லாம் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆயிரும். எப்போ வந்து இந்த பிரேக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குதோ அப்போவே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, அதுக்கு கீழே ஸ்விட்ச் பிளாக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்விட்ச் பிளாக்கை விட்டு வெளியே வந்துட்டு இதுக்கப்புறம் என்ன கோடு இருக்கோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஃப்த்து பாயிண்ட்டோட மீனிங். நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து பாயிண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கேஸ் ஸ்டேட்மெண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கண்டினியூஸாக எல்லா கேஸஸுமே எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் என்ன யூஸு, நீங்கள் இது கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு தான். ஸோ ஏதாவது ஒரு கோட் பிளாக் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கண்டிஷனை பொறுத்து அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பிரேக் ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணாமல் எழுதுனீங்கன்னா உங்கள் கோடில் வந்து சில மிஸ்மேட்சஸ் வந்து ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டில் முடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆப்ஷனல் தான், இது நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டிஃபால்ட் கேஸ் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட எப்போவுமே கடைசி கேஸாக தான் வந்து இருக்கணும். ஸோ இந்த டிஃபால்ட் கேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போ மேலே உள்ள எந்த கேஸஸுமே வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா கடைசியில் இந்த டிஃபால்ட் கேஸ் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த கேஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகி அதில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இதுக்கு வந்து எந்த ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட்டுமே தேவை கிடையாது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே. ஸோ ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட கடைசியில் நீங்கள் டிஃபால்ட் பிளாக் கொடுக்க போகிறீங்க. அந்த டிஃபால்ட் கேஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை. ஏன்னா இதான லாஸ்ட், இதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்மெண்ட்ஸுமே கிடையாது. ஸோ பிரேக் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இதை விட்டு உங்களுக்கு வெளியே தான் வரப்போகுது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா ரூல்ஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் நம்ம ஃபஸ்ட்டு ரூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னு. இந்த ரூல்ஸ் நம்ம படித்தாலே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சின்டாக்ஸ் எழுதுறது அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். ஸோ ஸ்விட்ச் அப்படிங்கிற கீவேர்டுக்குள்ளே நான் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் எழுதுகிறேன். இந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் பண்ணக்கூடிய வேரியபிள். ஸோ அதுக்குள்ளே என்னென்னா செட் ஆஃப் கர்லி பிரேசஸ்க்குள்ளே நான் வந்து லிஸ்ட் ஆஃப் கேஸஸை வந்து பாஸ் பண்ணுறேன், லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை பாஸ் பண்ணுறேன். அதான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துட்டு என்ன வேல்யூ இங்கே வந்து கோலன் வச்சுட்டு நமக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம உள்ளே எழுதிட்டு கடைசியில் முடிக்கிறப்ப பிரேக்குன்னு சொல்லி முடிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ்க்கு. இதே மாதிரி நீங்கள் கேஸ் வேல்யூ 2ன்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் எழுதிட்டு பிரேக்குன்னு சொல்லி முடிச்சுக்கலாம். ஸோ இதில் எத்தனை நம்பர் ஆஃப் கேஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் என்ன ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு கோலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஆப்ஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ் வருது. நீங்கள் ரூல்ஸில் நீங்கள் எதர் சின்டாக்ஸ் ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, இல்லை ரூல்ஸ் ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, எப்படினாலும் உங்களால் எதனாலும் நீங்கள் ஈஸியாக வந்து எழுதிக்க முடியும். ஸோ இப்போ சின்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக மறக்காது. நான் ஆல்ரெடி வந்து என்ன பண்ணிட்டேன், ப்ரோக்ராமர்ஸ் ஆன்லைன் ஜாவா கம்பைலரில் ஒரு ஸ்விட்ச் கேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாவாவில் ஒரு கோடு வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் கோடையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல்
நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டெஸ்ட் கிளாஸுக்குள்ளே மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன எழுதியிருக்கோம்னா ஒரு கிரேடு வந்து எழுதியிருக்கோம். அந்த கிரேடை வச்சு உங்களுக்கு வந்து அப்ரிஷியேஷன்ஸ் வரப்போகுது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸா இல்லை வெல்டனா, யூ ஹாவ் பாஸ் ஆர் யூ ஃபெயில்டு, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், அந்த மாதிரி வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கேரக்டர் அந்த வேரியபிளை வந்து ஃபஸ்ட் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிள் வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேரியபிளை தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ கேரக்டர் அப்படிங்கிற டேட்டா டைப், கிரேட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சி அப்படிங்கிற வேல்யூ நம்ம வந்து அசைன் பண்ணுறோம். அதுக்கப்புறமாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்விட்ச் கேஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ ஸ்விட்ச் கேஸ் எப்படி எழுதணுமோ அந்த ரூல்ஸ் நான் சொன்னேன். அந்த ரூல்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்விட்ச் கேஸ் பிளாக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அந்த கிரேட் அப்படிங்கிற வேரியபிள் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்விட்ச் அப்படிங்கிற பிளாக்குள்ளே கொடுக்குறோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மல்டிபிள் வேல்யூஸோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், மல்டிபிள் கேஸஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம். கேஸ் அப்படிங்கிற கீவேர்ட் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஏ லெட்டரோட கம்பேர் பண்ணுறோம். ஸோ அது ட்ரூ மேட்ச் ஆச்சு அப்படின்னா உள்ளே என்ன பண்ணுறோம், எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரேக் ஆகிடுறோம். பிசி இந்த கிரேடாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெல்டன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு பிரேக் ஆகி வெளியே வந்துடுறோம். கேஸ் டி எப்போ டி வருதோ அப்போ என்ன பண்ணுறோம், யூ பாஸ்ட்னு சொல்லி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறோம். எஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா பெட்டர் ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்து பிரேக் ஆகிறோம். ஸோ டிஃபால்ட் எதுவுமே இல்லைனா இன்வேலிட் கிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுக்குறோம். இதில் உள்ளது எதுவுமே நீங்கள் கொடுக்காமல் வேறு ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா. ஸோ கடைசியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா உங்கள் கிரேடோட என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறோம், என்ன லெட்டர் பாஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதையும். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா கோட் வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ நம்ம கிரேட் வந்து இங்கே சீன் பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்விட்சில் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சி ஃபஸ்ட்டு கேஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ ஏன்னு இருக்கும். ஸோ இங்கே இருக்க சி அப்படிங்கிற வேல்யூ இந்த வேல்யூவோட கம்பேர் பண்ணும் ஏயோட. ஸோ ரெண்டுமே மிஸ் மேட்ச் ஆகிறனால எனக்கு ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட்டு கேஸுக்கு வரும். கேஸ் பியும் இருக்குது. இப்படியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னா கேஸ் பி கேசி ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் அப்படிங்கிற அர்த்தம். ஒவ்வொருக்கும் தனித்தனியாகவும் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை அது ரெண்டுக்கும் சேர்த்தும் இப்படியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கேஸ் பிக்கும் சிக்கும், கேஸ் பிக்கு வந்து இது மேட்ச் ஆகலை இந்த கிரேடு, ஆனால் கேஸ் சிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகுது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூ மேட்ச் ஆகிறனால எனக்கு உள்ளதை பிரிண்ட் பண்ணும். ஸோ என்ன பிரிண்ட் பண்ணுது, வெல்டன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஃபஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகுது. அப்புறம் பிரேக் ஆயிரும். ஸோ பிரேக் ஆகிறப்ப என்ன ஆகும்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்விட்ச் பிளாக் எங்கே முடியுதுன்னா இங்கே முடியுது. இதுக்கப்புறம் உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இவர் கிரேடஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரேடை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ உங்கள் கிரேடு சின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இப்போ சப்போஸ் நான் வந்து ஏன்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கிரேடில் ஏன்னு சொல்லி பாஸ் ஆகும். எனக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனே ட்ரூன்னு சொல்லி ஆயிரும். ஸோ அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணணும்னா எக்ஸலண்ட் பிரிண்ட் பண்ணிவிட்டு பிரேக் ஆயிரும். ஸோ இந்த ரெஸ்ட் ஆஃப் எந்த கேஸஸுமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, டிஃபால்ட் கேஸுமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடும் ஸ்விட்ச் பிளாக்கை விட்டு வந்துட்டு இதை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணும், இவர் கிரேட் இஸ் ஏ அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து கிரேட் டின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேஸோட உங்களுக்கு எப்போவுமே கம்பேர் பண்ணும். ஸோ உங்களுக்கு எடுத்தோன்னே டேரெக்டாக இங்கே வந்து கம்பேர் பண்ணிடாது, 1 by 1 தான் கம்பேர் பண்ணிட்டு வரும். ஸோ டி அப்படிங்கிற வேல்யூ இங்கே வரும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸோட கம்பேர் பண்ணும். டிஏ ரெண்டுமே வந்து மேட்ச் ஆகலை. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த கேஸோட மேட்ச் ஆகும், இல்லை மேட்ச் ஆகலை, இதோட மேட்ச் ஆகும், மேட்ச் ஆகலை. ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூட் ஆயிடுச்சு. அடுத்து இந்த இதோட கம்பேர் பண்ணும். இந்த கேஸோட கம்பேர் பண்ணுறப்ப டியும் மேட்ச் ஆகுது. உள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூ பாஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அது உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. நீங்கள் சப்போஸ் பிரேக் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கல, உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், பெட்டர் ட்ரை அகெயின் அப்படின்னு சொல்லி அந்ததையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. இங்கே நீங்கள் பிரேக் கொடுத்துருக்கீங்க, அதனால் என்ன ஆயிடுதுன்னா உங்களுக்கு ஸ்விட்ச் பிளாக்கை விட்டு வெளியே வந்துடுது. ஸோ வெளியே வந்து என்ன ஆகுதுன்னா இவர் கிரேட் இஸ் டின்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இப்போ சப்போஸ் நீங்கள் இங்கே பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவுட்புட் வந்து வேறு மாதிரி வரும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறது அப்படின்னா வந்து யூ பாஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அடுத்து ஒரு நிமிஷம், யூ பாஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன, இவர் கிரேட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு டின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து சில மிஸ்மேட்சஸ் வந்து வரும் அவுட்புட்டில். ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எங்கெல்லாம் பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கணுமோ உங்கள் கோடில் நீங்கள் அங்கெல்லாம் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஒவ்வொரு கேஸுக்குமே ஒவ்வொரு கம்பல்சரி கிடையாது, பட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் சிச்சுவேஷன், அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ யூ பாஸ்ட் அப்படிங்கிறப்ப இங்கே நீங்கள் பிரேக் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா அது ராங் ஆயிரும். ஸோ இப்போ சப்போஸ் நான் என்னென்னா கேஸ் டிக்கு பதிலாக நான் வந்து எஃப் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போமா.
ஸோ ஃபஸ்ட் எனக்கு என்ன ஆகும்னா இங்கே எஃப்னு சொல்லி வரும். ஸோ இது வந்து ஏயும் எஃப்பும் கம்பேர் பண்ணோம், இல்லை ஃபெயில் ஆகுது. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணோம், இல்லை ஃபெயில் ஆகுது. இது ரெண்டையும் மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கும், இல்லை. ஸோ கடைசியில் எங்கே வருதுன்னா எஃப்பில் போய் வருது. ஸோ இங்கே வந்து மேட்ச் ஆகிடுது நமக்கு எஃப். ஸோ என்னென்னா பெட்டர் ட்ரை அகெயின் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிவிட்டு இங்கே பிரேக் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்விட்ச் பிளாக்கை விட்டு வெளியே வந்துட்டு உங்கள் கிரேட் வந்து எஃப்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிடுது. இப்போ சப்போஸ் இந்த ஏபிசிடிஎஃப் இது ரெண்டுமே இல்லாத ஏதோ ஒரு லெட்ரு ஜின்னு சொல்லி நான் வந்து டைப் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. என்ன பண்ணியிருக்கீங்க, இன்வேலிட் கிரேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்வேலிட் கிரேடுன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே நீங்கள் என்ன கிரேட்னா ஜின்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிரேடே கிடையாதுன்னு உங்களுக்கு வருது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஜி அப்படிங்கிறது ஏயோட உங்களுக்கு வந்து கம்பேர் ஆகும். ஸோ இது வந்து மேட்ச் ஆகலை. நெக்ஸ்ட்டு பிசியோட கம்பேர் ஆகும், இதுவும் மேட்ச் ஆகலை. நெக்ஸ்ட்டு டியோட கம்பேர் பண்ணும், இதுவும் மேட்ச் ஆகலை. எஃபோட கம்பேர் பண்ணும், இதுவும் மேட்ச் ஆகலை. ஸோ எந்த மேலே உள்ள லிஸ்ட் ஆஃப் கேசஸில் எதுலேயுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா தான் கடைசியாக வந்து டிஃபால்ட் பிளாக்ல உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டிஃபால்ட் கேஸ் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா மேலே உள்ள எந்த கேஸஸுமே உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா தான் இங்கே வரும். ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு இன்வாலிட் கிரேடுன்னு ஜஸ்ட் பிரிண்ட் ஆகுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இதான் வந்து லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்லேயே. ஸோ இன்வாலிட் கிரேடுன்னு பிரிண்ட் பண்ணிவிட்டு உங்கள் கிரேடை பிரிண்ட் பண்ணுது, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் பற்றின டெஃபினிஷன் பார்த்தோம், ஃப்ளோ சார்ட் பார்த்தோம், ரூல்ஸ் பார்த்தோம், சின்டாக்ஸ் பார்த்தோம், எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம EduTut யூடியூப் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.